ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஐன்ஸ் கிச்சனில் அகர் அகர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ்லாம் கொஞ்சம் என்னென்னு பார்த்துடலாம். ஜப்பானில் இது வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ஏஜெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை இந்த அகர் அகர் சாப்பிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு கம்மியாகுமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கப்புறம் நிறைய இதனால் யூஸஸ் இருக்குதுங்க. அப்புறம் டயட்டுக்கு யூஸ் பண்ணலாம். தாய்ப்பால் கொடுக்குறவங்க, ஃபீட் பண்ணுறவங்க டயட்டுக்கு யூஸ் பண்ணலாம். டயபெட்டிஸ்க்கு இது ரொம்பவே ஒரு சிறந்த மருந்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க சயின்ஸில். 200 கிராம்ஸ் சைனா கிராஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 100 கிராம்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்து வார்ம் வாட்டர் ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இன்னொரு 100 கிராம்ஸ் இருக்குது, இதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான், இதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேங்க. 1.5 லிட்டர் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அது லேசாக பபுள் வர கண்டிஷனுக்கு வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பால் காய்ச்சிக்கலாம். பாலையும் ஸ்டவ்வில் வச்சுட்டேன் நான். கொஞ்சமாக காய்ச்சிக்குவோம், அதுவும் தேவைப்படும். இப்போ ஊறின கடல் பாசியை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பபுள் வர கண்டிஷனில் தாங்க ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கடற்பாசி. அதனால் இந்த டைமில் நம்ம இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. பால் காஞ்சாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் அந்த கடல் பாசி கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு 2 ஏலக்காய் மட்டும் எடுத்து லேசாக நச்சு போட்டுக்கலாங்க. ஏலக்காவோட ஃப்ளேவர் கடற்பாசியில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. நான் 1 கப் கடற்பாசி எடுத்தேன். அதுக்கு நான் 1.25 கப் சுகர் விடுறேன். சுகரும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோடய ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கும் அது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இருத்து 4 தட்டில் இது மாதிரி ஊற்றி வச்சுருக்கேங்க. இதில் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆரஞ்சு கலர், இதில் லெமன் எல்லோங்க. இப்போ இதில் தான் நம்ம பால் சேர்க்க போகிறோம். 9 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேங்க நான். இதில் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி பபிள்ஸ் எல்லாம் ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்தானாலே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஆற விட்டாச்சு. இப்போ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இதை அப்படியே குட்டி குட்டியாக பீசஸ் போட்டுற வேண்டியது தான். நான் 4 கலர் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் கலர்ஸ் வேணும்னா நீங்கள் நிறைய கலர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அழகாக பீஸ் போட்டுடலாம். அவங்க குட்டி குட்டியாக பீஸ் போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, சூப்பராக வருதில்ல. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒயிட்டை மட்டும் நீங்கள் வேணால் தனியாக வச்சுட்டு சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா தான் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த பவுல் பத்தாததுனால இது 2 கலரையும் தனியாக வச்சுருக்கேங்க நான். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அகரகரை போட்டுட்டு நல்லா கொதி வந்துட்டு இருக்கும்போது இப்போவே சால்ட்டு சேர்த்துட்றேன். கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா கரைஞ்சிருச்சுங்க. ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் 3 ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காயை போட்டுட்டு 1 கப் தாங்க நான் இதுக்கு சுகர் போடுறேன். ஏன்னா தண்ணி 1 லிட்டர் தான் வச்சுருக்கோங்கிறனால 1 கப் சுகரே இதுக்கு தாராளமாக இருக்கும். இதுக்கு நம்ம எந்த கலரும் சேர்க்க போகிறதில்ல. இதை ரெடி ஆகிடுச்சு. வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம ஜெல்லி செஞ்சிடலாம் வாங்க. நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த 2 கப்பில் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது 2லையும் ஒயிட் போடுறேன். ஒயிட் கலர் ஜெல்லி போட்டு அதுக்கடுத்து மிக்ஸ்டு ஜெல்லி எடுத்து போடுறேங்க. ஆரஞ்சு, எல்லோ, க்ரீனு பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இல்லைங்களா. இது ரொம்ப 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 நல்லதுங்க. வீட்டில் ஒரு தடவை உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே ஈஸிங்க. பார்க்குறதுக்கு தான் ப்ரொசீஜர் ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரே கலர்லாம் செஞ்சு கொடுத்துடலாம், ஆனால் அது பசங்களுக்கு ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்கும் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் இது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த ஜெல்லி பீசஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம தனியாக இப்போ ஒயிட் கலரில் காய்ச்சணும் இல்லையா, எந்த ஒரு கலருமே கொடுக்காம அந்த கடற்பாசி தண்ணியை ஊற்றிடலாம். சூப்பராக ஊற்றி வச்சு பாருங்கள். இது இப்போ செட் ஆகட்டும் ஒரு 2 மணி நேரம்.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா க்யூப்ஸையும் இது மாதிரி ஒரு வெசலில் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடல் பாசி, அதை இப்போ இதில் ஊற்றிடலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு மேலே இருக்க பபிள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுடலாம். எடுத்து வச்சுங்க. இப்போ இது செட் ஆகட்டும். ஓவர் நைட் விட்டுறலாம். என் பசங்களுக்காக இது ஒரு 2 மணி நேரத்தில் எடுத்துட்டேங்க. சாப்பிட கேட்டுகிட்டே இருந்தாங்க. டம்ளரில் உள்ளது அவங்களுக்காக தான் எடுத்து வச்சேன் நான். சும்மா கட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்த்துருக்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குல்ல. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. என் பையனுக்கு பொறுமை இல்லை, கேட்டுட்டான். அவனுக்கு தான் ஊட்டி விட்றேன் நான். ஓவர் நைட் வச்சுட்டு காலைல நம்ம இதில் எடுத்தாச்சுங்க. எவ்வளோ கிளாஸியாக இருக்குன்னு பாருங்கள். இதை ஒரு பாத்திரத்துலேருந்து கமுத்தி வச்சுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதை நான் உங்களுக்கு சைடில் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்மளோட ஜெல்லி. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டப்படி எப்படி வேணாலும் போட்டுக்கலாங்க. எவ்வளோ சாஃப்டாக கத்தி வச்சோன்னே போயிட்டு வருதுன்னு பாருங்கள். நான் சொன்ன இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெயில் டைமில், இந்த சம்மர் டைமில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஐட்டம்ங்க இது. கட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பீஸை பார்க்கும்போது அப்படியே கடையில் நமக்கு அந்த ஹல்வாலாம் அடுக்கி வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரியே இருக்குல்லங்க. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இந்த ஜெல்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.